Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு IPO பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற அந்த IPOட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற IPO தான். சோ அவங்க யாரு, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து manufacture பண்ணிட்டு இருக்காங்க and அவங்களோட IPO டேட் and எப்போ வந்து லிஸ்ட் ஆக போறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த நேம்லேயே அதாவது கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேம்லேயே நமக்கு தெரியுது இவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்கள் அதாவது ஸ்நாக்ஸ் பொருட்களை தான் வந்து உருவாக்கிட்டு வெளியிட்டுருக்காங்க. இவங்க எப்போ இன்கார்பரேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1999 தான் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. தென் இவங்க எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி வெளியிட்டுருக்காங்க, தயாரித்து வெளியிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனிக் அதாவது பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸும் வந்து இவங்க உருவாக்கி வெளியிட்டுருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய யூனிட்ஸ் அதாவது இவங்க உருவாக்குற இந்த பொருட்களுக்காக ஒரு யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா, பிளேஸ் எந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அப்படி வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 யூனிட் வந்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த 6 யூனிட்டில் பார்த்திங்கன்னா 3 யூனிட் ப்ரைமரி யூனிட் அண்ட் ரிமைனிங் இருக்கிற 3 யூனிட் வந்து அதுவே சப் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் எங்கே லொக்கேட் அதாவது ப்ரைமரி யூனிட் வந்து எங்கெல்லாம் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், ராஜ்கோட் அண்ட் முடாஷா இங்கெல்லாம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 3 பார்த்திங்கன்னா ஆன்சிலரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துணை அப்படின்னு சொல்லுவோம், துணை யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம், சப் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜ்கோட்டில் அண்ட் குஜராத்லேயும் அண்ட் மடோஷா இந்த 3 இடத்துலையும் வந்து ரிமைனிங் இருக்கிற 3 யூனிட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 2023 கணக்கின்படி இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 84 வகையான ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 2023 அடிப்படையில் கிட்டத்தட்ட 741 எம்ப்ளாயீஸ் வந்து இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஸ்நாக்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து உருவாக்கி வெளியிட்டுருக்காங்க. அப்போ இவங்களுடைய அதாவது இந்த கம்பெனி வந்து எதுக்குள்ளார் எந்த செக்டாருக்குள்ளே கீழே வரும்னா நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும், FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்குள்ளே தான் வந்து இந்த கம்பெனி வந்து வருது. அப்படி அவங்க உருவாக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனிக் அண்ட் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். எத்தனிக் அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி. வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ்னு பார்க்கும்போது இந்த வேஃபர்ஸ் அப்படிங்கிற இந்த சிப்ஸில் பார்த்தீங்கன்னா லேஸ் பிங்கோலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இவங்க ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, FMCG ப்ராடக்ட்ஸ்குள்ளார இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பப்பட் அதாவது அப்பளம்னு சொல்லுவோம்ல அது, ஸ்பைசஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி அண்ட் இந்த மாதிரி, அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார வரும். அண்ட் பேசன் அப்படின்னா இந்த கொண்டக்கடலை மாவு, கடலை மாவுன்னு சொல்கிறோம்ல அந்த மாவு, அண்ட் நூடுல்ஸ், ரஸ்க்கு, சோன் பப்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸையுமே இவங்க உருவாக்கி வெளியிட்டுருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட். இதெல்லாம் வந்து இவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ இவங்களோட IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்களோட IPO பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது மார்ச் 6 வெளியாகுது. அண்ட் க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11 க்ளோசிங். அண்ட் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 14 தான் இவங்களுடைய லிஸ்டிங் டேட். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னா 1, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 381லேருந்து 401, லாட் சைஸ் 37. இவங்க போத் NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் ஃபினான்ஷியலாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த செஷன் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் பற்றின தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.